நாமளும் நம்ம மக்களும் எப்படி இருக்கிறோம்னு எதிரிங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த விஜய் எதுக்குப்பா வந்திருக்கிறாரு, இவர் என்ன புதுசா என்ன திட்டம்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு வேற நிறைய கேள்விகள். இந்த சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. அவர் பேசுறதுன்றதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவர் நேரில் இறங்கி நிறைய செய்யலாம் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஸ்டாலினும் பேச மாட்டோம், விஜயும் பேச மாட்டோம், சீமானும் பேச மாட்டோம். முக ஸ்டாலின் பேச மாட்டீங்க. அப்போ ஓட்டு யாருக்கு தான் போடுவீங்க? நான் திமுக ஒரே சிலர் தான் போடுவேன். கலைஞருக்காக போடுவீங்க? கலைஞருக்காக ஓட்டு போடுவேன். அவர் உயிரோடவே இல்லையா? அவர் இல்லைன்னா கூட அவர் கொள்கை எங்களுக்கு பிடிக்கும். சொன்ன கொள்கை எல்லாம் கரெக்டாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது நடக்குது நடக்கல, அது எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை கலைஞரோட சின்னம். கலைஞர். தூய்மை பணியாளரை பற்றி பேசலாம்னு சொல்கிறீங்க. ஆனால் தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு போராடுறாரு, வீட்டுக்கு கூப்பிட்டு அதுக்கான மரியாதையை எல்லாம் அதுக்கு ஆதரவும் கொடுத்துக்கிறாரு. என்ன பண்ணலை? கூட்டம்லாம் ஓகே தான், அது எப்படி ஓட்டா மாறும்? ஆமாண்ணே, அப்புறம் எதுக்கு அவங்க வரணும்? இல்லை நான் ரசிகர் அதனால தான் வரும், அதுலேயும் சொல்ல முடியாது. விருப்பம் இருக்கிறவங்க போடுவாங்க. இல்லை இப்போ அது பேச அவருக்கு அவசியம் நினைக்கிறேன். எல்லாமே மொத்தமாக பேச முடியாதுல்லண்ணா. இப்போ எல்லாமே மொத்தமாக பேசிட்டேன்னா அப்புறம் சுவாரஸ்யமா இருக்கு. கதையா சொல்றாரு, சுவாரஸ்யமா இருக்கு. கண்டிப்பாண்ணா. இப்போ எல்லாத்தையுமே மாநாடு நடக்கும்போது நிறைய கூட்டம் வந்துச்சு. அவர் பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டாங்க. கேட்டா நாங்க பார்க்க வந்தோம், பார்த்துட்டோம், கிளம்புறோன்றாங்க. இப்போ நம்மனா சென்னையிலேருந்து மட்டும் மதுரையிலேருந்து மட்டும் தான் வந்திருப்பாங்களா? நான் சொல்றேன், நான் பெங்களூர்லேருந்து வரேன், ஹைதராபாத்லேருந்து. இப்போ அவங்களுக்கும் இருக்குல்ல. மதுரை மாநாடு ஸ்பீச் பாத்தீங்களா? பார்த்தேன். எப்படின்னா இருக்கு? செம்மையாக இருந்தது. நான் அவரோட ஃபேன் தான். அவரோட ஃபேன். ஓகே, எதிர்பார்த்ததெல்லாம் பேசினாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. என்ன பேசலன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, இப்போ ரீசனாக நிறைய பிரச்சனை நடக்குது. நித்தனியா மேட்டர் இருக்கட்டும், கவினோட ஆணவ படுகொலை இருக்கட்டும், தூய்மை பணியாளர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் பற்றி பேசாம திமுக இல்லையே. தூய்மை பணியாளரை பற்றி பேசலாம்னு சொல்கிறீங்க. ஆனால் தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு போராடுறாரு, வீட்டுக்கு கூப்பிட்டு அதுக்கான மரியாதையை எல்லாம் அதுக்கு ஆதரவும் கொடுத்துக்கிறாரு. என்ன பண்ணலை? அவர் பேசுறதுன்றதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவர் நேரில் இறங்கி நிறைய செய்யலாம் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. செய்வாருன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக செய்வார். நல்லா தான் பேசுனாரு. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை நடந்திருக்கு, அதை பற்றிலாம் எதுவும் பேசவே இல்லை. இல்லை இப்போ அது பேச அவருக்கு அவசியம் நினைக்கிறேன். பார்த்தீங்களா நேற்று ஸ்பீச்சு? பார்த்தேண்ணா. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கு. எல்லாத்தையும் பேசிட்டாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே மொத்தமாக பேச முடியாதுல்லண்ணா. இப்போ எல்லாமே மொத்தமாக பேசிட்டேன்னா அப்புறம் கொஞ்சமாக தான் சொல்ல முடியும். சுவாரஸ்யமா இருக்கு. கதையா சொல்றாரு, சுவாரஸ்யமா இருக்கு. கண்டிப்பாண்ணா. இப்போ எல்லாத்தையுமே ஃபர்ஸ்டே நம்ம சொல்லிட்டேன்னா எல்லாருக்குமே இவர் என்ன எல்லாம் எழுதி வச்சுட்டு கரெக்டாக பேசிட்டு இருக்காரா அப்படின்னு தான் தோணும். சில விஷயங்கள் அடிப்படையிலேருந்து எல்லாமே சொல்லிட்டே வரணும். ஒன்று தான் சொல்ல முடியும். மாநாடு பார்த்தீங்களா நேற்று ஸ்பீச்சு? நேற்று பார்த்தேன், நல்லா இருந்தது. எப்படி பேசலாம்னு நினைக்கிறீங்க? நல்லா ஃபயராக இருந்தது. ஓகே, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது, நல்லா தான் போயிட்டு இருக்கு. இல்லை, எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும். அவர் ஒரு ஸ்பீச்சில் வந்திருப்பார், இதுதான் பேசணும்னு அவர் வந்திருப்பார். அவர் என்ன பேசணும்னு நினச்சாரோ அதை தான் பேசிட்டு போயிருக்காரு. அவ்வளோதானே. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஆல்ரெடி பார்த்துட்டோம், கிட்டத்தட்ட எவ்வளோ கட்சியெல்லாம் மாறி வந்துச்சு. இப்போ அடுத்துட்டு நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன், எனக்காக பண்ண மக்களுக்கு நான் திருப்பி பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. பார்ப்போமே, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தான். ஸ்பீச் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்பீச் அவ்வளோதானே. இதில் ஒளிவு மறைவு எதுவும் இல்லை. ஓகேங்களா? இப்போ சில பேர் மறைச்சியும் பேசலாம், சில பேர் கட்சிக்காகவும் பேசலாம். அவர் மனசில் படுது அப்படியே பேசிடுறாரு. மனசில் என்ன படுதோ நான் உண்மையாக பேசுகிறேன் அப்படின்ட்டு அவர் உண்மையாக பேசுகிறாரு. ஸ்டாலினும் பேச மாட்டோம், விஜயும் பேச மாட்டோம், சீமானும் பேச மாட்டோம். முக ஸ்டாலின் பேச மாட்டீங்க. அப்போ ஓட்டு யாருக்கு தான் போடுவீங்க? நான் திமுக ஒரே சிலர் தான் போடுவேன். கலைஞருக்காக போடுவீங்க? கலைஞருக்காக ஓட்டு போடுவேன். அவர் உயிரோடவே இல்லையா? அவர் இல்லைன்னா கூட அவர் கொள்கை எங்களுக்கு பிடிக்கும். சொன்ன கொள்கை எல்லாம் கரெக்டாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது நடக்குது நடக்கல, அது எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை கலைஞரோட சின்னம். கலைஞர். இல்லை, கவின் ஆணவ படுகொலை பற்றி பேசவே இல்லை. கேட்டதுக்கு என்ன நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பற்றி பேசினா அவங்க ஜாதி சார்ந்தவங்களாம் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்க, நீங்கள் இதை பற்றி பேசுங்க. மிச்சம் எந்த கட்சிக்காரங்க எதை பற்றி பேசிக்கிறாங்க? இப்போ எல்லாம் ஆளுறாங்க, ஆளாதவங்க இருக்கிறாங்க, ஆண்டு போனவங்க இருக்கிறாங்க. இப்போ நம்ம சீமான் கூட எடுத்துக்கோங்க, எல்லாம் தான் பேசுகிறாரு. இதை பற்றி எதனா பேசுகிறாங்களா? மிச்சம் முதலமைச்சராக இருக்கட்டும், வேறு யார் வேணாலும் இருக்கட்டும், நான் முதலமைச்சர்னு சொல்ல, யார் வேணாலும் இருக்கட்டும், யார் என்ன எதை பற்றி பேசுகிறாங்க? இது ஒரு விஷயம் இவர் பேசுறதுக்கோசம் இது தப்பாக எடுத்துக்க முடியுமா? நானுமே அதை ஃபீல் பண்ணேன். நிறைய எவ்வளோ விஷயத்துக்கு ஒப்பீனியன் கொடுக்கும்போது இதுக்கும் ஒப்பீனியன் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அவரோட கண்டனத்தை அவர் தெரிவிச்சிருக்கலான்னு ஒரு இது இருந்துச்சு. வாங்குற சேலரிக்கு உக்காந்தே சாப்பிட்லானே, ராஜா மாரி சாப்பிட்லானே அவர். அதெல்லாம் விட்டு இப்போ அவர் மதுரையிலோ இல்லை ஃபர்ஸ்ட் விக்கிரவாண்டியில் நடந்துச்சு, அங்கெல்லாம் அவர் நின்று பேசி இது பண்ணணுன்ட்டு அவருக்கு அவசியமே இல்லை. அதெல்லாம் கடந்து வராருன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரணும்னு. சீமான் அவர்களும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரொம்ப கேள்வி பண்ணி பேசினாரு. அவருமே அவரோட ரசிகர்களுமே அணில்லாம் சொல்லி பேசினாரு. அதுக்கு ஒரு பதிலடி கொடுப்பாருன்னு நினச்சோம். அது நீங்கள் பார்த்தீங்களா, எதிர்பார்த்தீங்களா? கிடைச்சதா?
பொறுத்திருந்து பார்க்கலாம் மேபி. அட்லாஸ்ட் கொடுக்கலாம். எல்லாருக்கும் பேச்சாலேயே கொடுக்க முடியும்னு இல்லையா? செயலில் செஞ்சுட்டா தெரிஞ்சிடும். இவங்கெல்லாம் வெறும் பேசுகிறாங்க, அவர் செயலில் காட்டுவார். நம்ம சீமான் அண்ணன் என்ன சொல்கிறாரு, விஜயை வாழ்த்துறாரு, திட்டுறாரு. அதே போல் முதலமைச்சரும் திட்டுறாரு. அவர் வீட்டுக்கு போயும் உட்காந்து நல்லா விசாரிக்கிறாரு. திட்டுறது எல்லாமே திட்டுவாங்க தான். முதலமைச்சர் இவர் திட்டலையா? எவ்வளோ திட்டுறாரு. இப்போ எவ்வளோ ரீசெண்டாக திட்டிக்கிறாரு. அப்போ அவர் வீட்டுக்கே போயிட்டு உடம்பு சரியாமல் போய் பார்த்துக்கிறாரு, எல்லாம் பண்ணிக்கிறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு அரசியலில் வந்து இப்போ நாளைக்கு விஜய் வந்தாலும் திட்டி தான், எங்கள் தலைவர் வந்தாலும் திட்டி தான் ஆகணும், அவர் வந்தாலும் திட்டி தான் ஆகணும். ஆனால் நட்பு ரீதியாக எல்லாமே நடக்குது தானே. யார் எதை பற்றி பேசலை. 2026 பார்க்கலாமே கண்டிப்பாக. ஆனா இப்ப சட்ட ஒழுங்கெல்லாம் சரியா இருக்குன்னு நீங்க அது சட்ட நினைக்கிறீங்களா? ஒழுங்கு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை கலைஞரோட சின்னம். மாநாடு நடக்கும்போது நிறைய கூட்டம் வந்துச்சு. அவர் பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டாங்க. கேட்டா நாங்க பார்க்க வந்தோம், பார்த்துட்டோம், கிளம்புறோம்ன்றாங்க. இது எந்த விதத்துல ஏற்கக்கூடிய இருக்கு? அது எப்படின்னா, இப்போ நம்மனா சென்னையிலேருந்து மட்டும் மதுரையிலேருந்து மட்டும் தான் வந்திருப்பாங்களா? விற்கிறவனையே பார்த்தீங்கன்னா, நான் போயிட்டு ஒருத்தங்கிட்ட பேசுகிறேன், அவர் என்ன சொல்ல, நான் பெங்களூர்லேருந்து வரேன், ஹைதராபாத்லேருந்து. இப்போ அவங்களுக்கும் இருக்குல்ல, ஆல்ரெடி நேற்று மாநாடு, முந்தா நேற்று நைட்டே வந்து எல்லோரும் வந்துட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வீட்டில் இருக்கும், ஒர்க் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வராங்க. சரி, நம்ம முக்கால்வாசி வரது நம்ம தளபதியை பார்க்கணும், அவரோட ஸ்பீச்சை ஒரு 5 நிமிஷமாச்சு கேட்கணும் அப்படின்ட்டு தான் வராங்க. பார்த்துட்டு அப்படியே அவங்க கிளம்புறாங்க. எங்கள் தலைவர் மீட்டிங் போட்டு கூட்டமாக கலையுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நாங்கள் அதை ஏற்றுக்கலாம். அது எங்களோட விருப்பம். மிச்சம் எந்த மாநாட்டில்னா, எந்த அரசியல் மீட்டிங்னா போட்டு எல்லாரும் அங்கே இருந்துக்கிறாங்களா? போகலையா? நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். ஆமாம், போன இது வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தது. நானே பார்த்தேன், திடீர்னு முடிச்சிட்டாரு. அது ஒரு ஏமாற்றம் தான் அது. ஓகே, இல்லை நிறைய பேசுவார்னு எதிர்பார்த்தோம், ஆனால் பேசலை. ஏன்னா வந்து ஜனங்க வந்து போகிறதுக்கும் அவங்க கரெக்டாக இருக்கும் இல்லையா? அந்த ஜனங்களுடைய போகிற அந்த இது பற்றியும் அவர் யோசித்துருக்கலாம். ஏன்னா இங்கேருந்து லேட்டாக முடிச்சுட்டு அவங்க போய் சேர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்காக அப்படி யோசித்துருக்கலாம். நான் என்னுடைய கருத்து. ஆமா, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒர்க்கு விட்டுட்டு வந்திருக்காங்க, அடுத்த நாள் ஒர்க்கும் பாதிக்கும், ரொம்ப லேட் நைட்டாக முடிச்சா சென்னையிலேருந்து அதனால ஆல்ரெடி வந்து முன்னாடி நாள்லேருந்தே வந்துன்னு இருக்காங்க. ஓகே, எப்பவுமே வந்து பார்த்தா அன்னைக்கு தான் வருவாங்க, மற்ற முன்னாடி நாள்லேருந்தே வந்துன்னு இருக்காங்க கூட்டம். அதனால அதெல்லாம் மனசில் வச்சுன்னு நம்ம பண்ணியிருக்கோம். இவனுக்கு செய்கிறானுங்க, செய்யல, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு கலைஞர். கூட்டம்லாம் ஓகே தான், அது எப்படி ஓட்டா மாறும்? ஓகே, அங்க வந்து கூட்டம் எல்லாமே ஓட்டா கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஓட்டா கன்வெர்ட் ஆகணும். ஆமாண்ணே, இப்போ நான் அப்போ எதுக்கு நான் அவங்க வரணும்? இப்போ தளபதியை பார்க்க வராங்கன்னா நான் ஓட்டு போடாமையே வருவாங்க. இல்லை, நான் ரசிகர் அதனால தான் வரும், அதுலேயும் சொல்ல முடியாது. விருப்பம் இருக்கிறவங்க போடுவாங்க. பாலிடிக்ஸு வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அதில் எவ்வளோ இருக்குது. 2026 தளபதி வந்தால் நல்லாயிருக்கும். நன்றி. என் ஓட்டு தளபதிக்கு, அது மட்டும் சொல்கிறேன். மீதி பேர் யார் எப்படி போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகேண்ணா, இப்போ கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் வந்துச்சு, சும்மா சொல்லக்கூடாது. அது எல்லாமே ஓட்டா கன்வெர்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஆகும். அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. எங்கள் அண்ணன் ஒருவர், எங்கள் தளபதி ஒருவர். மேபி அது ஃபேன்ஸ் அவருக்கு வந்து இப்போது சினிமாவில் பீக்காக இருக்கிறதுனால அவருக்கு ஓட்டு வந்து நிறையா வரும்னு நினைக்கிறேமே. நானுமே டிவி கேக் தான் ஓட் போட. ஆமாம், பார்ப்போமே. ஒருத்தர் தான் பார்க்கணும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? அப்புறம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒருத்தர் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ ஜனம் அங்கே வந்திருக்கிறது. தனி மனுஷனுக்காக அவ்வளோ வந்திருக்குன்னா யாருமே வந்து இல்லை, எப்படி சொல்கிறது, அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு தான். அது நம்ம கையில் இல்லை. ஜனங்க வந்து எப்படி இருந்தாலும் மாற்றி செய்யலாம். ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னாக்கா யார் வேணால் எது வேணால் செய்யலாம். இதை தான் போடலாம். ஓகே, நன்றிண்ணா. இல்லை, மக்களோட நலனுக்காக தானே ஓட்டுன்னு போட்டு ஒருத்தர் சிஎம் நிற்க வைக்கிறோம். அதாம்மா, எனக்கு தேவை கலைஞரோட கொள்கையும் தான். ரசிகர்களும் ஜாஸ்தி, அதே மாதிரி எல்லாம் ஒரு மாற்றத்தை வரணும் விரும்புகிறாங்கல்ல, மாற்றம் வரும். அதுக்காண்டி ரசிகர்கள்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்கிறாங்க சில கட்சிகள். நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? மாறுறது வாய்ப்பு இருக்குது, இல்லாமலாம் இல்லை. இப்போ ஒரு குடும்பத்தில் எப்படி பார்த்தா 8 பேர் 4 பேர் இருக்கிறாங்களே. இப்போ ரசிகர் ஒருத்தனாலும் அவங்க பிள்ளைங்க சொல்கிறத விரும்புவாங்கள்ல, பேரண்ட்ஸு. கண்டிப்பாக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஓகே, நன்றி. அதே கொள்கையை தானே நான் வந்து கலைஞர் கூட கூட்டணி வச்சிருந்தா கூட அவங்களுக்கு கூட நான் ஓட்டு போட மாட்டேன். ஓகே, அதே மாதிரி வீதிக்கு வீதி, தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீட்டுக்குலாம் வந்து பார்க்க போகிறவங்கள அப்படின்றாரு. அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? இருக்கலாம். இது சாத்தியமாகும் போது அதுவும் சாத்தியம். வீக் டேஸில் வச்சா கூட்டம் வராதுன்னு நம்பி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, ஆனால் நடக்கலையா? அப்போ அது சாத்தியமாகும் போது இதுவும் சாத்தியமாகும். அப்போ 2026 விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்கள் ஓட்டு யாருக்கு? டிவி கேக் தான். சூப்பருங்க, தேங்க்ஸ். இப்போ வீதி வீதியாக தெரு தெருவாக வந்து நான் பார்க்க போகிறேன்னு சொல்கிறாரு, அது பாசிபிள் நினைக்கிறீங்களா? ஏன்னா இதுக்கே அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. எல்லாருக்கும் கஷ்டம் தான். நான் ஏற்பாடு பண்ணுவோம், இதுக்கு ஏற்பாடு பண்ணாமல் அதுக்கு ஏற்பாடு பண்ணி தான் பார்ப்போம். மக்களோட ஆதரவு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. 2026 வந்து விஜய்க்கு வெற்றிகரமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கும். விஜயகாந்த் ஐயா இருந்தார்,
அவர் எவ்வளோ வந்தார், மக்கள் யாரும் அது ஏற்றுக்கல. ஆனால் இன்றைக்கி இருந்திருந்தாங்கன்னா விட்ட பிறகு ஐயோ கொய்யோ போயிட்டாரே தலைவரேன்றாங்க. விஜயகாந்துக்கு கொடுத்த மாதிரி ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். இவருக்கும் திருப்பி அந்த வாய்ப்பு கொடுத்தா ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எப்படி சொல்கிறது, 2026 கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் வரும் நான் நம்புகிறேன். பார்ப்போம். கலைஞருக்கு உதயசூரி எங்கே நிற்கிதோ அங்கே ஓட்டு போடுவோம். சரிங்க, நன்றி. Taste the Daily.